புரியுதுங்களா? ஒரு ஈகோ கிளாஷ். எங்க ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னா, அந்த பிள்ளை ஆல்ரெடி கமிட்டடா இருக்குது ஒரு பெரிய விஷயம். ஆனா இவங்களால அத தாங்க முடியாது. ஏமாற்றத்த தாங்க முடியாது. யாரும் மட்டம் தட்டுனா தாங்க முடியாது. யாராவது தன்னை குறை சொல்லிட்டா தாங்க முடியாது. யாராவது நம்மள வேண்டாம் அப்படின்ட்டா தாங்க முடியாது. நான் எத்தனை பேரை வேணாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா என்ன யாருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப ஃபீல் பண்றது, ரொம்ப அழறது, ரொம்ப வருத்தப்படுறது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்ட பேசுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா அவ பேசிட்டாள்னா பிரச்சனை இல்லை. அவ இல்ல வேண்டாம், நீ வந்து என்ன அந்த எண்ணத்துல நீ வந்து என் கூட பழகி இருந்த, இப்போ உன்னால சாதாரணமா பழக முடியாது, அதனால லெட்ஸ் பிரேக் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவ மூவ் ஆன் பண்ணிட்டா அப்படின்னா அப்பதான் சிம்மத்துக்கு பயங்கர ஈகோ கிளாஷ் ஆகும். என்ன வேணான்னு சொன்னதே பெரிய தப்பு. அதுக்கும் மேல உன்னால என் கூட ஃப்ரெண்டா பழக முடியாது, உன்னால என்னோட எண்ணத்தை மாத்திக்க முடியாதுன்னு என்னை கேவலப்படுத்திட்ட பத்தியா. நான் வந்து லவ்வரா நினைச்சேன், நீ என்னை லவ் பண்ணலன்னா நான் ஃப்ரெண்டா பழகிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா நீ அந்த மாதிரி உன்னால உன்னோட எண்ணத்தை மாத்திக்க முடியாது, நீ என்னை பார்க்குற பார்வை தப்பா தான் இருக்கும், அதனால நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்ட பத்தியா. அந்த வார்த்தையை என்னால் தாங்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன் அந்த செகண்ட்லேருந்து. பொதுவாக வருத்தப்பட்டு அழுது என்ன பண்ணாலும் அந்த செகண்ட்லேருந்து யோசிப்பாங்க, இவ என்ன அழகு, இவளை விட அழகு, இவளை விட அறிவு, இவளை விட புத்திசாலித்தனம், இவளை விட வசதி, இவளை விட ஆளுமையான ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பெருமுயற்சி பண்ணுவாங்க. பெருமுயற்சி பண்ணி அந்த பொண்ணை விட எல்லாத்துலேயும் சுப்பீரியராக இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு முன்னாடி போகிறது, அந்த பொண்ணை வெறுப்பேற்றுறது, அந்த பொண்ணை டீஸ் பண்ணுறது, அந்த பொண்ணு நினைக்கணும், ஐயோ இவனை மிஸ் பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யும் சிம்மம். இது நல்லதா கெட்டதா அப்படின்னா என்ன கேட்டால் இது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். நீ என்னை வெறுத்து ஒதுக்கிட்டல, நீ என்ன பெரிய அப்பாட்டாகரா, உன்னை விட நான் அப்பாட்டாகர் அப்படின்னு காமிக்கிறது தான் வாழறதுக்கான அர்த்தம், நம்ம ஜெயிக்கிறதுக்கான அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அவங்க முன்னாடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க முன்னாடி ஜெயிக்கணுன்றது மட்டுமா இவங்க குறிக்கோளாக இருக்கும், இல்லை ஃபேமிலியோடவும் ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படின்னா அந்த செகண்ட் என்ன நீ வந்து உன் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்ச அந்த செகண்ட் நான் வந்து உன்னை என் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஸ்டடிக்காக தான் உன்னை யூஸ் பண்ணுறேன். நீ என்னோட போட்டியாளரே தான் தவிர என்னோட வாழ்க்கையில் நீ பார்ட்னர் கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதுங்களா? இது அவங்க ஆல்ரெடி அவங்க கமிட்டடாக இருந்தாலோ இல்லை இவங்களை லவ் பண்ணி இவங்களுக்கு ரொம்ப ஆளுமை உண்டு. பெருசாக வந்து பாருங்கள், இப்போ சாப்பாடு ஏதாவது ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, காஃபி நிறைய குடிக்காதம்மா, காஃபி குடித்தா ஹெல்த்துக்கு இஷ்யூஸ் வரும், ஸோ நிறைய காஃபி வேண்டாம். அதாவது 1-2 காஃபி குடித்தா ஆப்வியஸ்லி இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய காஃபி குடிக்கிறேன், வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன், நான் சாப்பிடாம இருக்கேன், நான் டயட்டிங்கில் இருக்கேன், ஷைட்டிங்கில் இருக்கேன்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. 3